ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஆன்லைன் வந்தோடனே நம்ம ரெக்ஸு ப்ரோ ஒரு வேலை கொடுத்தாரு. அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். என்ன வேலை தெரியுமா? இந்த இடத்த ஃபுல்லாக மைன் பண்ணி ஃப்ளாட் ஆக்கணும். அதுதான் வேலை. இதை முழுசாக மைன் பண்ணிட்டு உங்களை பார்க்குறேன். டைம் லாஸ்ட் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கைஸ், அதுக்கு அடுத்த நாள் உள்ளே வந்து பார்த்தா நம்ம மோரிங் செஸ் பிளேட் போடாமல் இருக்காரு. என்னையாச்சு உனக்கு? என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா கோல்டு ஃபார்ம் தான் கைஸ் கட்டிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க கட்டினதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. ஏன் தெரியுமா? இந்த இடத்துல கட்டக்கூடாதுன்னு ரெக்ஸு ப்ரோ சொல்லிட்டாரு. இதெல்லாம் உடைங்கடா அப்படின்ட்டாரு. இந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போறதுக்கு நான் போடுற பாட்டு இருக்கு. அப்படியே விட்டுருங்கடா. நீ படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா கைஸ். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆர்மர் ஃபுல் செட் டைமண்ட் ஆர்மர் எடுக்கணும்னு சொல்லிட்டு வில்லேஜரை பிடிச்சி வச்சுட்டு ஒர்க் ஸ்டேஷன் வச்சுட்டு இருந்தோம். எந்த ஒர்க் ஸ்டேஷன் வச்சாலும் அந்த ஆர்மரை மட்டும் கொடுத்து தொலைய மாட்டேங்கிறான் கைஸ். ஸ்மித்திங் டேபிளும் வேலைக்கு ஆகல. அது டூல் ஸ்மித்தாக மாறுறான். என்னடா நடக்குது இங்கே? அதுக்கப்புறம் மூளையை நல்லா கசக்கி என்ன ஒர்க் ஸ்டேஷன் வச்சா ஆர்மர் தருவான்னு பார்த்துட்டு இருந்தா கேவலம் ஒரு பிளாஸ்ட் ஃபர்னஸை வச்சா ஆர்மர் தரான் கைஸ். எவ்வா முடியலடா. அதுக்கப்புறம் நம்ம பேஸுக்கு கூட்டிகிட்டு வந்து நம்மகிட்ட அயன் ஃபார்ம் இருக்குல்ல, அதனால் அயனை ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவன் கடைசியில் ட்ரேடை கேன்சல் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் கழிச்சு தான் இதெல்லாம் பண்ணணும். கொஞ்சமாக தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளச்சர்கிட்ட எமரால்டு கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உட்டை வெறித்தனமாக மைன் பண்ணிட்டுருந்தேன். கைஸ், அதுக்கப்புறமேட்டு எல்லாத்தையும் ஸ்டிக்காக மாற்றிட்டு வந்து இவனுக்கிட்ட ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வழியாக எல்லாத்தையும் ட்ரேட் பண்ணி முடிச்சிட்டேன். என் கையில் இருக்கிறது 19 ஸ்டிக்கு தான். இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா திரும்பவும் மரத்தை தான் கைஸ் வெட்டிகிட்டு இருந்தேன். ரெக்ஸு ப்ரோ அப்படியே மரத்தை வெட்ட சொல்லிட்டாரு. இந்த வீடியோ ஃபுல்லாக மரத்தை வெட்டுறதே போயிடும். என்னடா மெசேஜ்? ஸ்ப்ரூஸ் விட்டு மைன் பண்ணுமா? எப்பா ஸ்பெல்லிங்காக கரெக்டாக போடியா யூ. அதுக்கப்புறமா ரெக்ஸு ப்ரோ அதை கிராஃப்ட் பண்ணிகிட்டு இருந்தார். சரி என்ன பண்ணுறான்னு தெரில. நம்ம போயிட்டு மேலே ஏறி ஃபுல்லாக ரூஃப் போடுவோம். நம்ம தான் இவ்வளோ உட்டை மைன் பண்ணியிருக்கோம்ல, போடாமல் இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. அதனால் மேலே ஏறி உட்டை போட ஆரம்பிச்சிருவோம். அவர் போட சொல்ல, இருந்தாலும் நம்ம போடுவோம். சும்மா தானே இருக்கோம். கைஸ், நீண்ட நாள் போராட்டங்களுக்கு பிறகு நம்ம என்ன எடுத்திருக்கோம் நீங்களே பாருங்களேன். இதெல்லாம் உடச்சி பாக்கெட்டுக்குள்ளே போட்டு நம்ம ரெக்ஸு ப்ரோட்ட கொடுத்துடலாம். இதெல்லாம் யாருக்காக கலெக்ட் பண்ண நினைக்கிறீங்க? நம்ம ரெக்ஸு ப்ரோக்காக தான். அதுக்கப்புறம் இந்த ஃபார்மை நம்ம வெட்டி ஆஃபீஸர் ஃபார்ம்னு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். கடைசியில் இது மாட்டுக்கறி ஃபார்ம் கைஸ். அதுக்கப்புறமா ரைடு ஃபார்ம் கட்டுற வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்களா, இவ்வளோ தூரம் வந்துட்டோம். 100 பிளாக் ஹைட் வந்துட்டோம். ஹைட் வில்லேஜரையும் மேலே கூட்டிகிட்டு வந்தாச்சு. இப்போ இவனை மேலே பிடிச்சி போடணும். நம்ம ஆஸ்கர் ப்ரோ என்னடா அந்தரத்தை பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் மேலே கூட்டிகிட்டு வந்துட்டேன். நான் இந்த மேலே போகிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணலாம் தான் நினச்சேன். ஆனால் மறந்தே போயிட்டேன் கைஸ். என்ன பண்ணுறது, எல்லாம் சோதனை தான். அதுக்கப்புறமேட்டு இவனை பிடிச்சி அடைச்சி விட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணலான்னா போட்டை உடச்சிடலாம். இப்போ இவன் இங்கேயே செட்டில் ஆயிடுவான். இதுதான் இவனோட சின்ன வீடு. இதை வீடுன்னு கூட சொல்ல முடியாது, காடு மாதிரி இருக்குது. பாருங்கள் கைஸ் எப்படி முடிக்கிறான். என்னையே பார்த்துருக்கான் பாருங்கள். ஏன்டா இங்கே அடைச்சி வச்ச அப்படிங்கிறான். அப்புறம் உங்ககிட்டலாம் அவனுக்கு கேட்கணும்னு நினச்சேன். இந்த ஹீலியம், இது பேர் ஹீலியம் டெக்ஸ்சர் பேக்கு. இதில் அந்த ப்ளஸ் ஐக்கான் கூட மாறி இருக்கும் பாருங்கள். இந்த இது பிடிச்சிருக்கா? இந்த டெக்ஸ்சர் பேக் பிடிச்சிருக்கா? இல்லை நார்மல் மைன்கிராஃப்ட் கிராஃபிக்ஸு இருக்கட்டுமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா ரைடை ஸ்டார்ட் பண்ணேன். சுமூகமாக போயிட்டு இருந்துச்சு. நானும் சந்தோஷத்தில் விட்டு அடின்னு அடிச்சிட்டு இருந்தேன். டைம் லாஸ்ட்டோடும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். சரி நல்லா தான் போயிட்டுருக்குன்னு பார்த்தா கடைசியில் ரைடு டிஃபீட்னு காமிச்சிட்டானுங்க. நம்ம வில்லேஜர் செத்துட்டானா? எப்பட்றா? எல்லோரும் இங்கே தான்டா இருக்கீங்க கைஸ். ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே 2 பேர் தான் இருக்காங்க. மிச்சம்லாம் எங்கே விடா போனீங்க? சரி இருங்க, அவனை அடிச்சுட்டு பார்ப்போம்.
கைஸ் இந்த ஆங்கிளில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் கவனித்தேன், நம்ம வில்லேஜரை கொலை பண்ணிட்டானுங்க கைஸ். அங்கே பாருங்கள், ஆரை வச்சு நிற்கிறானுங்க. இவனுங்களாம் அடித்து போட்டேன். அதுக்கப்புறம் பின்னாடி அடித்து போட்டிருப்பேன். எப்படியோ ஒரே ஒரு டோட்டம் கிடச்சின்னு சந்தோஷத்தில் இருந்தேன். இதான் நம்மளுக்கு கிடச்சி லூட்டு. அந்த ஒரு டோட்டம் என்ன பண்ணடான்னு கேட்டால் கீழே விழுந்து டோட்டம் வேஸ்ட் பண்ணிட்டேன் கைஸ். என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் அவுட் போஸ்ட்டை தேடி போகலான்னு நானும் என் டீம்மேட்டு போனோம். ஆனால் கிடைக்கவே இல்லை. எவ்வளோ தூரம் போனேன் தெரியுமா? கிடைக்கவே இல்லை கைஸ். மனசை வெறுத்துட்டேன். சரின்னு சொல்லிட்டு மேலே ஏறி அந்த வில்லேஜ் நான் என்ன தப்பு பண்ணேன்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு வில்லேஜர் இங்கே கொண்டு வந்து விட்டுட்டேன். ஆனால் அதுக்கப்புறமேட்டு நான் யூடியூப்பில் வீடியோ பார்த்துருக்கும் போது தான் தெரிஞ்சுது, உள்ளார இது டார்ச் வைக்க மறந்துட்டேன் கைஸ். அதனால் வில்லேஜர் உள்ளே இது அதுன்னு ஸ்பான் ஆகி வில்லேஜரை போட்டு தள்ளிட்டான். நான் டார்ச் வைக்க தப்பு பண்ணிட்டேன் கைஸ். டார்ச் வச்சுருக்கணும். இப்படி ஆயிடுச்சே. சே, இவனையாச்சும் கொல்லாமல் பார்த்துக்கணும். ஓகே கைஸ், டார்ச் வச்சாச்சு. இனிமேல் நம்ம ரைடு ஃபார்ம் மிஸ்டேக்கே ஆகாது. ரைடு டிஃபீட்டெலாம் வராது. ஹீரோ ஆஃப் த வில்லேஜ் தான் இனிமேல். அடிக்கிறோம் மிடிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆம்னஸ் பாட்டில் வேறு ரெடி பண்ணோம். அதுதான் இப்போ பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது. நம்ம ஆம்னஸ் பாட்டில் எப்படியா ரெடி பண்ணிடணும். கைஸ், ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்களா? நான் ஃபுல் செட் டைமண்ட் ஆர்மர் போட்டிருக்கேன். நான் மறந்தே போயிட்டேன் சொல்கிறதுக்கு. நான் வந்துட்டு நம்ம டீம்மேட்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அந்த செஸ்ட் பிளேட்டு, ஹெல்மெட்டு, லெகின்ஸு இந்த 3மே நம்மகிட்ட கொடுத்தாங்க. பூட்டு மட்டும் அயனில் போட்டிருந்தோம். அது வந்துட்டு நம்ம ஆர்மரர்கிட்ட வந்துட்டு ட்ரேட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இப்போ ஃபுல் செட் டைமண்ட் ஆர்மர் இந்த வீடியோவில் எடுக்கலாம்னு நினச்சேன். அதே மாதிரி எடுத்துட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பெட்டு தாவிட்டு இருந்தேன். ஏன் தாவிட்டு இருக்கடா அப்படின்னு கேட்டால் தூங்க முடியல கைஸ். மான்ஸ்டர்லாம் பக்கத்திலே இருக்குதாம்மா. இங்கேயே தூக்க முடியல. இதையும் உடச்சி விட்ருவோமா? சரி உடச்சி விட்டு இங்கே போடுவோம். வீட்டுக்குள்ளே தூங்கினா தான் தூக்கம் வரும்னு பார்த்தா தூக்கமே வர மாட்டேங்குது. சரி வெளியே காற்றோட்டமாக போய் தூங்குவோம் அப்படின்னு போட்டு தூங்கலான்னு தூங்கிட்டேன். என்ன கைஸ், பயந்துட்டிங்களா? நான் தான் கொரட்டை விட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ரெக்ஸ் ப்ரோ வந்துட்டு இதெல்லாம் டெக்கரேஷன் பண்ண சொன்னார். அதனால் டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ட்ராப் டோர் வைக்கிறது தானே ரொம்ப ஈஸியான வேலை. கைஸ், இது என்னென்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன். என்னடா கட்டுறாங்க அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. இது வேறு ஒன்றும் இல்லை கைஸ், நம்ம வில்லேஜருக்கான ட்ரேடிங் ஹால் தான். ஒரு சைடு வந்துட்டு ஃப்ளச்சர் ஃபுல்லாக, இன்னொரு சைடு ஃபுல்லாக புக் வில்லேஜரு, இன்னொரு சைடு ஃபுல்லாக ஆர்மரு, இன்னொரு சைடு ஃபுல்லாக டூல் ஸ்மித்து, வெப்பன் ஸ்மித்து, இந்த மாதிரி பெரிய ட்ரேடிங் ஹாலாக இந்த மாதிரி கட்டி ஒரு சைடாக வைக்க போகிறோம். இதுதான் நாங்கள் பெரிய பில்டு. அடுத்து வந்துட்டு வீடு இதுக்கு மேலே பெருசாக இருக்கும்னு நம்ம ரெக்ஸ் ப்ரோ சொல்லியிருக்காரு. அது வாரம் ஃபுல்லாக கட்டினாலும் முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கைஸ், அதுக்கப்புறமா நான் வில்லேஜர் அவுட் போஸ்ட்டுக்கு வந்து இவனுங்களெல்லாம் பிடிச்சி கொலை பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன் தெரியுமா? இவனுங்கிட்ட இருந்து ஆம்னஸ் பாட்டில் எடுக்கணும். அப்போ தான் ரைடு ஃபார்மே ஆக்டிவேட் பண்ண முடியும். இவனுங்கிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம அந்த மலை பக்கத்தில் வந்து நிற்கணுமாம்மா. இவர் தான் சொன்னார். இவர் பேர் ரெட் ஷேடோ. ஆனால் கேமர் டேக்கில் வைலோட் டெக்ஸ் என்னமோ வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் அந்த அவர் நிற்கிறார்ல அந்த இடத்துல தான் ஏஎஃப்கே பண்ணி அவனை ஸ்பான் ஆவானுங்க. அதுக்கப்புறம் கிட்டே போயிட்டு அடிக்கணும். இப்படி தான் ஆம்னஸ் பாட்டில் கலெக்ட் பண்ணோம். நானும் ஒரு 6 கலெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு வில்லேஜர் பக்கத்தில் இது டார்ச் வைக்கலன்னு சொன்னேன்ல, அது டார்ச் வைக்காதனால ஒன்றும் வரல. அதுவும் ஒரு காரணம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் வில்லேஜர் வந்துட்டு ஒரே ஒரு பிளாக்கில் தான் நிற்கணுமா. இது தெரியாமல் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேனாடா. ஒரே பிளாக்கில் தான் நிற்கணுமா. அதுக்கப்புறம் மற்ற பிளாக்கெல்லாம் அடைச்சி விட்டு ஒரு குட்டி வில்லேஜ் இருந்தா இவனை பிடிச்சிட்டு போயிட்டு நம்ம ரைடு ஃபார்மில் விட போகிறோம். நீ ஏன்டா ஏறின கைஸ்? இவனை ரைடு ஃபார்மில் விட்டுட்டு உங்களை பார்க்குறேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரைடு அவனை அந்த இடத்துல விட்டுட்டேன். அவனை விட்றத ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் கைஸ். அதுக்கப்புறமேட்டு இவனுங்களை அடித்து முடித்து தோலை உடிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எத்தனை தடவை நம்ம ரைடு டிஃபிட் போட்டிருக்காங்க. போட்டு வெறியில் அடி போட்டுட்டு இருந்தேன். இல்லை அடியில் அப்படியே அழுதுறணும் கைஸ். எனக்கு செம்ம வெறி வருது. ரைடு டிஃபீட்னு நம்ம பண்ண தப்பு தான். அவனுங்க என்ன பண்ணுவானுங்க கைஸ். அதுக்கப்புறமா ரைடு ஃபார்மை முடிச்சாச்சு. பார்த்தீங்களா, ஹீரோ ஆஃப் த வில்லேஜ் வந்துருச்சு. போடு, நம்ம தான் எவனாலும் தடுக்க முடியாது. எப்படியோ நம்ம ரைடு ஃபார்மை சரி பண்ணிட்டோம். அடுத்து நம்ம இந்த ரைடு ஃபார்ம் பண்ணதில் எவ்வளோ கிடச்சது தெரியுமா? அதாவது எத்தனை டோட்டம் கிடச்சது தெரியுமா? மறக்காமல் கெஸ் பண்ணி கமெண்டில் பண்ணுங்கள். நீங்களே பாருங்கள் கைஸ் எத்தனை டோட்டம் கிடச்சிதுன்னு. கைஸ், அதுக்கப்புறமேட்டு நம்ம என்சான்மெண்ட் டேபிள் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு மாடை அடித்து லெதர் எடுத்துகிட்டு இருந்தேன். மாடை மட்டுமே அடித்தேன், குதிரையும் தான் போட்டு தள்ளிட்டு இருந்தேன். அதை நான் அடித்ததெல்லாம் பாருங்கள்.
கைஸ் அப்புறமேட்டு மாடு சரியாக ஸ்பான் ஆகல. அதுக்கப்புறம் சரின்னு விட்டுட்டேன். 3 புக் ஷெல்ஃபை வச்சுட்டு அதுக்கப்புறம் என்சான்மெண்ட் டேபிள் சென்டரில் வச்சிட்டேன். மீதியை வந்துட்டு நம்ம அடுத்த எபிசோடில் ஃபுல்லாக வச்சிடலாம். நம்ம என்சான்மெண்ட்லாம் டூல்ஸுக்கு போடணும். யாராச்சும் இன்னும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது பிளேட் கேமர்.